அப்ப இயேசு நம்மளை மன்னிக்கலனா இந்நேரம் நம்ம எங்க இருப்போம்? நரகத்துல இருந்திருப்போம். அல்லேலூயா. இங்க நம்ம யாருமே பாவம் பண்ணலையா? இல்லை யார் ஒருவருமே தப்பு பண்ணலையா? நான் குற்றவாளி இல்லைன்னு யாரா ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் குறை உள்ளவர்கள் தான். ஆண்டவர் நம்மை மன்னித்தார். அப்ப ஆண்டவர் உன்னை மன்னித்தாரு. உன் மனைவி செய்யற குறையை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். உன் கணவன் செய்யற குறையை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிற சுபாவம் உனக்கு இருக்குமானால் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும், அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும், அந்த குடும்பம் நிம்மதியா இருக்கும். நான் மன்னிக்க மாட்டேன்னா அந்த குடும்பம் சண்டையும் சச்சரமா தான் இருக்கும். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் எப்படிப்பட்டவன்? குறை உள்ளவன் தான். ஆனால் நம்ம குறைகளை இயேசு மன்னித்ததை போல நாம் என்ன செய்யணும்? மற்றவங்க குறைகளை மன்னிக்க வேண்டும். அல்லேலூயா. கணவன் தவறு செய்தால், மனைவி தவறு செய்தால் அதை என்ன செய்யும்? மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நமக்கு மன்னிக்கிற சுபாவம் வரணும். யார் தப்பு செஞ்சாலும் மன்னிக்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம தப்பிதங்களை மன்னித்தாரே, குற்றங்களை மன்னித்தாரே. அப்ப மனைவி செய்யற தவற கணவன் மன்னிக்கணும். மனைவி செய்யற தவற குறைகளை கணவன் மன்னிக்கணும். அல்லேலூயா. இந்த மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்க. அல்லேலூயா. நான் மன்னிக்கவே மாட்டேன்னா மன்னிக்காத. அப்புறம் நெஞ்சு வலி வருது, பாஸ்டர் மூச்சு விட முடியல. மூச்சு விட மாட்டேன். மொத்தத்தை தூக்கி இங்கே வச்சுக்கிறீங்களே, இது என்ன போஸ்ட் பாக்ஸா? இது அநேகர் எல்லா கவலையும் ஆண்டவரே ஐயோ ஏன் கேட்குறீங்க? என் கவலை உங்களுக்கு என்னையா தெரியும்? அந்த பாவி பண்றான் பாரியா, அது எல்லாம் இங்க இருக்குதுயா. நைட்ல தூக்கமே தூக்கம் வராது. நீ ஜாம் பண்ணி தூக்கி போடுற, அப்புறம் தூங்குவேன். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம மன்னிக்க கத்துக்கணும். அல்லேலூயா. அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். நீ மன்னிக்க உனக்கு தெரியலனா உன் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்காது. அல்லேலூயா. யார் மன்னிக்கிறார்களோ அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க, அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. எல்லா மனுஷனும் எப்படிப்பட்டவன்? தவறு செய்தவன் தான். அல்லேலூயா. சிலர் இருக்கிறாங்க, ஆபீஸ்ல இருந்து வரும்பொழுதே என்ன தெரியுமா பண்ணுவான்? இந்த செல்போன்ல யாரோட பேசினாலும் அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு சில பாவியலாங்கிறான். ஆபீஸ்ல வீட்டுக்கு வரும்பொழுது பைக்கை நிறுத்துறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவான்? அந்த செட்டில் என்ன பண்ணுவான்? யார் யார் பேசினாங்களோ அதெல்லாம் எடுத்து டெலிட் 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 அப்படி எடுத்துட்டு வருவான். வீட்டில் வந்தவொடனே என்ன தெரியுமா பண்ணுவான்? சீக்ரெட் நம்பர் போட்டு பாஸ்வேர்டு, அது யாருன்னா எனக்கு தெரியாது, எனக்கு போடவும் தெரியாது, நான் போடுறது கிடையாது. அல்லேலூயா. இதில் ஒரு சீக்ரெட் ஏதோ பாஸ்வேர்டு போட்டு ஏதோ பாஸ்வேர்டு ஏதோ ஒரு பாஸ்வேர்டு எனக்கு அப்போ தாங்க தெரியும். இந்த செல்லில் இந்த பணம் அனுப்புறாங்களா அது கூட எனக்கு தெரியாது. எப்போ இந்த செல்பனை நோண்டாம இருக்கிறீங்களோ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. என்னைக்கு இந்த செல்பனை உள்ள நுழைஞ்சு குடைஞ்சு என்னென்ன தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பொய் சொல்ற வேலையெல்லாம் இதுல கத்துக்கிட்டீங்களா, அன்னைக்கே உன் நிம்மதி போயிடுச்சு.